இப்படி அவங்க தலையால நடந்து சிவபெருமான் கிட்ட போகவும் அவங்க அம்மையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டிருக்காரு. நம்ம நார்மலா நம்ம இருக்கோம், ஒரு கோயிலுக்கு கஷ்டப்பட்டு வரிசையில நின்று போறோம். அங்க அவரை பார்த்த உடனேயுமே சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு, என் பிள்ளைகளுக்கு அதை கொடு இதை கொடு கேட்கமா இல்லையாங்க? கேட்கதானே செய்யறோம். நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்லைங்க. அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை எப்படி கொடுக்கணுங்க தெரியும். கட்டாயமா கொடுப்பாரு. ஆனா அந்த அம்மா என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? யாரு? நம்மோட காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்க போய் கேட்டிருக்காங்க? கைலாய மலைக்கு போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரவாத இன்ப அன்பு வேண்டும், உன் மேல என்னைக்குமே எனக்கு குறையாத, அதாவது நிறைய இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும். நான் இனிமே பிறக்கவே கூடாது. நம்ம பிறக்காம இருந்தோம்னா எங்கெங்க இருப்போம்? சிவன் திருவடியில தானங்க இருப்போம். அப்போ பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் சொல்லியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே எனக்கு பிறப்பு வேண்டாம்பா, அப்படி ஒருவேளை நான் பிறந்தேன்னா உன்னை என்னைக்குமே நான் மறக்க கூடாது, உன்னுடைய திருவடியில இருந்து நான் விலகாம இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.